4வது பாயிண்ட் என்னன்னா, அது ஜோன் கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவா, இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா, கமர்ஷியலா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் என்ன வாங்கினாலும் சரி அந்தந்த ஜோனில் இருக்கணும். நம்பர் 1. 2வது அப்ரூவ்ட் லே அவுட்டா, டிடிசிபி அப்ரூவல், அதுக்கப்புறம் சிஎம்டி அப்ரூவல். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சிட்டிக்குள்ளே இருக்கிறது இங்கே சென்னையில் வந்து சிஎம்டி அப்ரூவல்னு சொல்லுவோம். அவுட்டரில் இருக்கிறது டிடிசிபி அப்ரூவல்னு சொல்லுவோம். அந்த 2 அப்ரூவலும் இருக்கா, அந்த நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்குண்டான வெப்சைட்டில் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அதையும் வந்து அட்வொகேட் வந்து உங்களுக்கு கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து சிஎம்டி சைட் இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் 1971 அதுக்குண்டான அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக இருந்து தான் ஆகும். தனி வீடு வாங்குறீங்களா, இல்லை வீட்டு மனை வாங்குறீங்களா அப்படின்றத தெளிவாக நீங்கள் வந்து செய்யணும். ஏதோ ஒரு இடம் வாங்கினோம் அவ்வளோதான், அது என்ன இடமோ அப்படின்லாம் அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அது தெரிஞ்சு வாங்கும்பொழுது தான் உங்களுக்கு வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். சப்போஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ அரசு புறம்போக்கா இருந்து, இல்லை பக்கத்தில் வந்து ஏதோ ஒரு சுடுகாடு இருந்து, சுடுகாட்டுக்கு போகிற வழி இருந்து, இதுதான் வழி அப்படின்னு உங்கள் இடத்த கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாமே பட்டால இருக்கும், அந்த பட்டால இருக்கும், எல்லாமே ஓகே, பத்திரப்பதிவுலாம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கு வந்து ஒரு சுடுகாட்டுக்கு போகிற ஒரு வழி, இதுதான் வழியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. 7 வருஷம் பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த பட்டாவை கூட தாசில்தார் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப உஷாராக, சுடுகாடுன்னு மட்டும் இல்லை, வேறு எந்த இடத்துக்கு போகிறதுக்குனாலும் ஒரு வழியாக பொதுமக்கள் பயன்படுத்திட்டாங்கன்னா அதை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு வந்து அதிகம். அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.